என் பேர் சிவமணி. நான் பழனியிலேருந்து வர்றேன். நான் இந்த வெயிட் லாஸ்னால ரொம்ப சிரமப்பட்டேன். ரொம்ப மனசு ரொம்ப கவலையாகவே இருந்தது. வெளியில் என்னால் சொல்லவே முடியலன்னா யார்கிட்ட நம்ம எதை சொன்னோம்னாலும் உடம்ப குறை, நீ நட, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நமக்கு அது மனசு கஷ்டமாகவே இருக்கும். அப்படி இருக்க போகும்போது நான் எப்படி எல்லாத்துட்டையும் போய் என்னால் முடியலன்னு சொல்கிறது. ஆனால் பார்க்குறவங்களா எந்திரிச்சு நடக்க வேண்டியதானே, காலையில் ஓட வேண்டியதானம்மா. நான் ஓடனா நடந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டாகி நான் படுத்துடுவேன். அன்றைக்கி ஃபுல்லாக என்னால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. காலைல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பணும், அங்கே கொண்டு போய் விடணும். நானும் வேலைக்கு போகிறேன். நானும் ஃபேன்சி கடையில் தான் வேலை பார்க்குறேன். எங்கள் ஹஸ்பண்டும் ஃபேன்சி கடையில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்படிங்க போகும்போது என்னால் காலையில் போய் எந்திரிச்சு நடந்துட்டு வந்தேன்னா அன்றைக்கி எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியும். பிள்ளைகள் வேறு ஸ்கூலுக்கு போகணும். ஒரு நேரம் நம்மளால் லேட்டாக கூட எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படியே உடம்பு டயர்ட்னஸ் கொடுத்துரும். அப்படி இருக்க போகும்போது எனக்கு ரொம்ப நான் சொல்லவே முடியாமல் ரொம்ப நாளாகவே அழுதுருக்கேன். ஒரு 3 வருஷமானா எனக்குள்ளேயே அழுதுகிட்டே இருப்பேன். வெளியில் சொல்லவே மாட்டேன். அப்போ இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால வேலை இல்லை, வீட்டில் தான் இருந்தோம். வீட்லேயே 2 மாதம் இருக்க போகும்போது என்ன நினச்சி, நம்ம போய் பார்க்கக்கூடாது. நான் ஒரு சின்ன டாக்டர்கிட்ட போனேன். நான் எப்போவுமே ₹2 தைலமும் ஒரு ₹5 எடக்ஸ். எனக்கு மண்டை வலிச்சதுன்னா யாராவது சங்கட்டமாக பேசிட்டாங்க நம்ம உடம்பு பற்றி அப்படின்னா எனக்கு மனசு ரொம்ப கவலையாயிரும். எனக்கு டென்ஷனில் தலைவலியே வந்து இப்போ நான் தைலத்தை தேய்ச்சிக்குவேன். முதுகு வலி, கால் வலிச்சதுன்னா அந்த எடக்ஸை தேய்ச்சிக்குவேன். பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டேன். எப்போயாவது நமக்கு காய்ச்சல் வந்தால் மட்டும் நமக்கு முடியல அப்படின்னா மட்டும் ஊசி போட போவேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீ ஏன் இவ்வளோ சிரமப்படுற, இது உனக்கு குரல் இறக்கமாக தான் இருக்கும், வயசு சின்ன வயசாக தானே இருக்கும் உனக்கு, நீ போய் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா குடல் இது பண்ணிடுவாங்கம்மா அப்படின்னு இதையும் நான் சொல்லிகிட்டே இருந்து எங்கள் வீட்டில் யாருமே ஏற்றுக்கல. அது கொழுப்பு எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும், இதாயிரும் அதாயிரும், இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள். குடும்பத்தில் எல்லாருமே 2 மாதமாக சும்மாவே நானும் படுத்து நம்ம இந்த கொரோனா பீரியடு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம ஏன் அதை பயன்படுத்தி நம்ம உடம்புக்கு பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். வரவங்க பிஎஸ்சி பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, அன்பான வரவேற்பு, கனிவான சேவை. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ நான் முதல்ல வரல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் விசாரிக்க வந்தார். ஏன்னா நான் அவர்கிட்ட ரொம்ப அழுது ஒரு ஆட்டம் பண்ணி எனக்கு நான் பார்க்கணும், செய்யணும். இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வேலைக்கு போகலைல்ல, என் உடம்பையாவது நான் என்னங்கிறதாவது நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு என்னதான் பண்ணணும், என்னதான் பண்ணனா ரெடியாவேன் நான், இப்படி நான் சோம்பேறித்தனமாக படுத்தே இருந்து நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு பிள்ளைகளும் இருக்குது, பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைய 10th 11th படிக்கிறாங்க, நான் ஓடணும் ஒடியாடணும், நான் இப்படி வீட்டில் முடங்கி கிடந்து என்ன பண்ணுறது, இருக்க என்னோடய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது எனக்கு தெரியுது. நான் வெளியில் நான் சொல்ல முடியல யார்ட்டையும். நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஆக்டிவாக தான் இருக்கேன்னு தான் சொல்ல முடியுது வழியா, நான் எனக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்லவே முடியல. அப்படி இருக்க போகும்போது நான் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து நான் அழுகிறேன். அழுக போகும்போது நான் என்னால் முடியலை, நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணுங்க, ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் நம்மளாம் ஒரு முடிவு பண்ண வேண்டாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் என்னதான் இதுக்கு தீர்வு, என்னதான் எனக்கு பிரச்சனை வகுத்தில் இருக்குது, ஏன் எனக்கு வகுறு பெருசாகுது, ஏன் இப்படி நான் இருக்கேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி அப்படிங்க போகும்போது அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் பிஎஸ்சியில் கேட்குறாரு. அப்போ டாக்டர் பாலமுருகன் சாரும் பரிமளா மேடம் நல்ல அப்ரோச்மெண்ட் பண்ணினாங்க. என் உடம்புல என்னென்ன சந்தேகம் எல்லா டீட்டெயிலும் கேட்க போகும்போது எந்த இதுவுமே மறைக்கவே இல்லை. அவங்க சாரும் சரி மேடமும் சரி எல்லா டீட்டெயிலுமே இப்படி இருக்குது, இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சார் நான் வீட்டில் போய் நான் கேட்டுட்டு நான் என்ன டீட்டெயில் பண்ணிவிட்டு நான் பணமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீட்டில் சொல்கிறாரு. இங்கேருந்து வரும்போதே சார்கிட்ட எல்லா டீட்டெயிலுமே அவர் சொல்லிடுறாங்க. இதுவே அவங்க கம்ப்யூட்டரில் காமிச்சிடுறாங்க, இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, இந்த இது இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வீட்டில் சொல்லவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணதும் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க, இதுதான் உடம்புல அவங்களுக்கு இருக்குன்றது கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படிங்க போகும்போது எங்கள் வீட்டுக்கார் எல்லா டவுட்டுமே கேட்குறாரு. ஏதாவது பண்ணனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பின்னாடி மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வந்துடும், அப்படி இப்படின்னு ரொம்பவே அவர் பயப்படுவாருங்க. பயப்படும் போது அப்போ பாலமுருகன் சாரும் பரிமளா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாமே டீட்டெயிலாக இதுதாங்க, இதனால உங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையுமே வராதுங்க, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணினது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திரும்ப என்கிட்ட சொல்கிறாரு,
இந்த மாதிரி வந்து உனக்கு இருக்குதாம்மா, இந்த மாதிரி பண்ணனா சரியாயிரும்னு, இதுக்கு பேர் பீரியாட்ரிக்ஸு. உனக்கு வந்து உன்னை எல்லா டெஸ்ட்டும் பண்ணுன பின்னாடி தான் உனக்கு என்ன மாதிரி சர்ஜரின் பண்ணணுங்கிறத சார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவுமே, நாங்கள் ஒரு 10 டேஸ் காமிச்சு திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வர்றோங்க. அப்போ நாங்கள் கொரோனா வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. அது எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்து பண கஷ்டம் இருந்தாலுமே இது உடம்பானவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 5 நாள் 20 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ நாங்கள் வர்றோம், வந்து டாக்டரையும் பரிமளா மேடத்தையும் பாலமுருகன் சாரையும் பார்த்தோன்னே வந்து அவங்க சொல்றதுமே எனக்குமே ஏற்றுக்க முடிஞ்சுது. ஓ, நமக்கு இதுதான் இருக்குது, அப்போ இது செஞ்சால் கரெக்டாக வந்துடும் அப்படின்ற ஒரு மனசு திருப்தி ஆகிடுது. மனசு திருப்தி ஆனோடனே திரும்பவும் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் மிடில் கிளாஸ் இல்லைங்களா, உடனே எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறனால நாங்கள் அங்கே போய் எங்களோட பண தேவையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே எவ்வளோ ஆகும் என்ன இதுன்னு டீட்டெயில் மற்ற ஹாஸ்பிட்டலை விட இங்கே 30% கம்மியாக தான் பண்ணுறாங்க எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்பான வரவேற்பு, கனிவான சேவை, அது ரொம்பவே அப்ரோச்மெண்ட். ஒரு பேஷண்ட்டாக வர்றவங்களுக்கு வந்து அவங்க மனசில் 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 வருத்தங்கள் இருக்கும். அன்பாக தான் எல்லாருமே பேசுகிறாங்க, கனிவாக தான் எல்லாமே சேவைகள் செய்கிறாங்க. அது வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இங்கே வந்து 2 தடவை வந்துட்டு போனனால எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. பின்ன நாங்கள் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சார் எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாலமுருகன் சாரும் சரி, பிஹெச்சி ஹாஸ்பிட்டலும் சரி எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலையும் மறக்க மாட்டோம், டாக்டர் பாலமுருகன் சாரையும் மறக்க மாட்டோம், பரிமளா மேடத்தையும் டைட்டிஷியன் பரிமளா மேடத்தையும் ரொம்பவே நாங்கள் மறக்கவே மாட்டோம். எங்களுக்கு அவ்வளோ ஒரு இது பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இனிமேலும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போ 23 நாள் ஆகுது. எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு உடம்பு. எனக்கு வந்து மனசில் இந்த பாரங்கள் எல்லாமே ஆஃபாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு வந்தேன். வந்து நம்ம போய் டாக்டர் பாலமுருகன் சார்ட்டையும் சொல்லணும், பரிமளா மேடத்துட்டையும் சொல்லணும், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். என்னால் எல்லாமே முடியுது. என் மனசில் வந்து ரொம்பவே கஷ்டம் இருந்ததெல்லாம் பகுதி ஆயிடுச்சு. நான் துள்ளி குடிச்சு ஓடுறேன், இதெல்லாம் உங்களால தான் அப்படின்னு நான் சொல்லணுன்றக்காகவே ஒடியாங்க. நாங்கள் பள்ளியிலேருந்து வரோங்க. இது என் பொண்டாட்டி. நாங்கள் இந்த ஒரு 5-6 வருஷமாகவே அவங்க வந்து வெயிட்டு அதிகமாகிட்டே இருந்தாங்க. 92 கிலோ இருந்தாங்க கடைசியாக வெயிட்டு பார்க்க போகும்போது. அப்புறம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டப்போ அவள் கரெக்டாக எனக்கு வந்து ஓப்பனாக வந்து இன்னென்ன சர்ஜனுக்கு வந்து இன்னென்ன இதாகும், இது வந்து இவ்வளோ இதாகணும்னு எல்லாமே சொன்னாங்க. அதை எனக்கு பிடிச்சி போய் பிடிச்சி போய் நான் நேரம் இங்கே வந்து திரும்ப சர்ஜரி பண்ணேன். உடம்பு வெயிட்டு இப்போ வந்து 83 கிலோ இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இன்னும் 9 கிலோ 8 கிலோ பக்கம் வந்து கம்மியாக. இது வந்து 23 நாளே நடந்திருக்குது. இன்னும் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட வந்து இன்னும் நிறைய நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு இப்போ அதிகமாக பேச தெரியாது. இந்த இது எங்களோட முடிஞ்சு போயிருக்கூடாது. இன்னும் இது வந்து நிறையா பேருக்கு வந்து அவங்க இந்த சேவைகள் செய்யணும். இதை வந்து அவங்க வந்து என்னமோ சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வந்து ஒரு நாளைக்கு ஒன்று செய்வாங்க. ஒவ்வொருத்தர் டிவி பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தர் சினிமா பார்ப்பாங்க. இவங்க இதை எடுத்து செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா இது ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க. அது எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம்